ரைட். நாலாவது கேள்வியை பொறுத்த வரைக்கும் நாலாவது கேள்வி நாங்கள் முதல் பார்த்த மூன்று கேள்வியிலிருந்தும் கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி. அப்படின்னா நாங்கள் முதல் பார்த்த கேள்வி இந்த வறுவிளைவு பூலியன் கோவைகளோட சம்பந்தப்பட்ட மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே நடந்திருக்கும் என்றால் அந்த பூலியன் கோவைகளை தராம ஒரு தர்க்க சுற்று தந்து அந்த தர்க்க சுற்றுக்கும் சமனான தர்க்க சுற்றுகள் சொல்லுங்கன்னு கேட்கலாம். அஞ்சு விடையிலையும் அஞ்சு தர்க்க சுற்றை போடலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஏதாவது ஒரு மூணு நாலு தர்க்க சுற்றை போட்டு அந்த கூற்றுக்கள் மாதிரியும் கேட்கலாம். ஸோ இதுல ஐடியா கன்செப்ட் ஒன்று தான். அப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்யணும், அந்த கேள்விக்கு டக்குன்னு நாங்கள் முதலாவது வறுவிளைவு காணுவோம். ஸோ வறுவிளைவு காண்றதாக இருந்தால் நான் நேரடியாக போடுற பிள்ளைகள் நீங்கள் என்ன சொல்ற இடத்துல ஏ பார் பிசி பெருக்கப்பட்டிருக்கும். ஸோ இங்க பிசி பார் பெருக்கப்பட்டிருக்கும், ரெண்டும் ஓ கேட்ல கூட்டப்பட்டிருக்கும். ஆக ஏ பார் பிசி பிளஸ், ஸோ இந்த இடத்துல பிசி பார் வந்திருக்கு. ஸோ நாங்கள் நேரடியா இப்ப இவருக்குரிய தர்க்க சுருக்கி இருக்க போறது இல்லை. அப்ப நாங்க கொஞ்சம் இவரை சுருக்கி பார்ப்போம். ஏன்னால் இவருக்குரிய தர்க்க சுருக்கினால் இதானே பிள்ளை வரப்போகுது, வேற வராதே. சரிதானே? அப்ப நீங்க நேன் கேட் நோர் கேட் பயன்படுத்தி இல்ல, அப்ப அதுல அகில வாயில்களை பயன்படுத்தினா இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா வந்திருக்கலாம். ரைட். அப்ப நான் என்ன செய்யறேன்னால் தரப்பட்ட கோவையை சுருக்குவோம். என்னது? ஏ பார் பிசி பிளஸ் பிசி பார் இருக்குது. ஸோ ரெண்டு பேர்லையும் வந்து பி பொதுவா இருக்கிறாங்க. ஏன்னா நான் மிகைமை விதியை செட் பண்ண யோசிக்கிறேன். அப்ப பிஏ பொதுவா எடுத்தேன் அப்படின்னு சொன்னால் இங்க ஏ பார் சி பிளஸ் சி பார் இருக்கிறாங்க. ஸோ இதுக்குள்ள எனக்கு மிகைமை விதி விளங்குது. ஸோ மிகைமை விதி அடிப்படையில எனக்கு இந்த இடத்துல வந்திருக்க போற விட ஏ பார் சி பார்ங்கிறது வந்திருக்கும். அதுக்கு பிறகு நான் இதை உள்ள பெருக்கி விட்டாலும் சரி, இப்படியே வச்சு கொண்டாலும் சரி, நான் உள்ள பெருக்கிற விடையை நான் எடுக்கிறேன். ஏ பார் பி பிளஸ் ஏ பார் பி பிளஸ் பிசி பார். ஸோ இந்த ரெண்டு விடைகள் இங்க அது இருக்குதான்னு தருவோம் நாங்கள். சரிதானே? ஸோ அந்த ஐடியா அடிப்படையில நான் தரப்பட்டிருக்கிற விடைகள்ல இருக்கிற தர்க்க சுற்றுகளுக்கு நான் வறுவிளைவு எடுத்து பார்க்கிறேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்திருக்க போறது ஏ பார் பி பிளஸ் பிசிங்கிற விடை இங்க வந்திருக்கும். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும், ரெண்டாவது பொறுத்த வரைக்கும் ஏ பார் சி பார் ஏ பார் சி பார், ஸோ ஏ பார் பிளஸ் சி பாரு. ஸோ அப்ப இந்த இடத்துல ஏ பார் பிளஸ் சி பார் டாட் பி வந்திருக்கணும். சரிதானே? ஸோ இங்க மூணாவது பொறுத்த வரைக்கும், மூணாவது நாங்கள் பார்த்தோம் அப்படின்றால் ஏ பி பார் பிளஸ் சி என்றது விட வந்திருக்கணும். ரைட். இந்த மூன்றுலையும் எது எனக்கு பொருந்துன்னு பார்ப்போம். நான் மேலே சுருக்கி வச்சிருக்கிறேன். ஒன்று எனக்கு பி, அதுக்குள்ள ஏ பார் சி பார் வரணும். அப்ப ரெண்டாவது வர வாய்ப்பு இருக்கு. அப்ப ரெண்டாவது சாத்தியம். ரைட். அதை உள்ள பெருக்கி விட்டால் என்ன செய்யணும்? ஏ பார் பி பி சி பார் இருந்திருக்கணும். ஆனால் இங்க எனக்கு ஏ பார் பி தான் இருக்குது, பி சி பார் இல்ல. பி சி பார் இல்ல. அப்ப ரெண்டாவது மாத்திரம் சரியான விடையா இருக்கணும். ஸோ இங்கேயும் அதே ஸ்டைல் தான். என்னது நடந்திருக்குது? இங்கேயும் அங்க விடை இல்லை பிள்ளைகள். பி சி பார் இருந்திருக்கணும். ஸோ நாங்கள் இது நேரடியாக பேப்பரை பிரிண்ட் பண்ணி கொடுக்கும்போது இந்த கேள்வி லெசன்ஸ்ல மாற்றங்கள் நாங்கள் செஞ்சோம். இருந்தாலும் இந்த இடத்துல என்ன செய்யுது, எனக்கு ரெண்டாவது மாத்திரம் சரியான விடைங்கிறது இங்க இல்லை எங்களுக்கு. இல்லைங்களா? பட் எப்படி ஐடியாங்கிறது தானே உங்களுக்கு என்ன செய்யுது? ஒரு தர்க்க சுற்று தாராங்க, அந்த தர்க்க சுற்றுக்கு வறுவிளைவு நாங்கள் காண்றோம், வறுவிளைவு நாங்கள் காண்றோம். ஆனால் அதே மாதிரி நாங்க என்ன செய்யணும், கீழே விடைகளாக தரப்பட்டிருக்கிற தர்க்க சுற்றுகளுக்கு நாங்க வறுவிளைவு காணும் போது இங்க சுருக்கி நாங்க எடுத்த விடைகள்ல ஏதாவது ஒன்று பொருந்துதான்னு பார்த்து நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி டிக் பண்ணி விட்டாலும் சரி. சரி அப்படி இது எப்படிதான் மேலும் சுருக்கினாலும் என்ன செய்யாது, இந்த விடைகள் வரப்போறது இல்லை. அப்ப முதலாவது மூணாவது வர சாத்தியம் குறைவு. அப்ப என்ன செய்யும், நாங்கள் ரெண்டாவது மாத்திரம் சரியானதுங்கிறதான் இந்த நாலாவது கேள்விக்கு பொருத்தமான விடையாக இந்த இடத்துல இருக்கு.